அல்லாஹ் தஆலா ஒரு 3 பிரிவினரை பற்றி சொல்கிறார். சமுதாயத்தில் இந்த 3 பிரிவினரும் சீர்கெட்டு போய்விட்டால் அந்த சமுதாயம் கடுமையான வழிகேட்டுக்குரிய சமுதாயம் என்று எச்சரிக்கிறான். அதில் முதல் பிரிவினர் யாருன்னா மத அறிஞர்கள். அல்லாஹ் யூத கிறிஸ்தவ மத அறிஞர்கள் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாம் அதுக்குள்ள விரிவாக போகலை. 3 பிரிவினர்கள். ஆக மார்க்க அறிஞர்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த சமுதாயம் வழிகேட்டினுடைய உச்சத்துக்கே போயிடும். இப்போ கியாமத்துக்கு முன்னாலேயும் அப்படி நடக்கும்னு சொன்னாங்க. நல்ல அறிஞர்கள் எல்லாம் மௌத்தாயிருவாங்க. இப்போ மக்கள் தவறானவர்களை தலைவர்களாக ஆக்கி அவங்க சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு வருது. இப்போ மார்க்க அறிஞர்களுடைய அவங்க மக்களை தப்பாக வழி நடத்துறது அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகவாதிகள். இப்போ ஆன்மீகங்கிற பேரில் எல்லா மதத்திலையும் போலிகளும் ஏமாற்றுவாதிகளும் இருக்கிறான். ஆன்மீகத்தை உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பொருளாக வச்சிருக்கிறாங்க. இதையும் சொன்னால் ரொம்ப போயிடும். ரொம்ப எல்லாத்துலேயுமே இருக்குது, நம்மள்கிட்டையும் இருக்குது. ஆன்மீகங்கிற பேரில் உண்மையான ஆன்மீகத்தை நான் சொல்லலை. ஆன்மீகங்கிற பேரில் என்னங்க ஒரு காலத்தில் உள்ள ஆன்மீகம் இருந்துச்சு, தசவுஃப்னு இருந்துச்சு. தசவுஃப் அப்படின்னாலே சூஃப் அப்படின்னா கம்பளின்னு அர்த்தம். இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு காலத்தில் சூஃபின்னு சொல்லப்பட்டது. அவங்க கம்பளி ஆடையை அணிஞ்சிருப்பாங்க, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப சாதா சீதாவாக இருப்பாங்க. இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறதே இந்த ஆன்மீகவாதிகள் தான். எல்லா மதத்திலையுமே அவங்கள்ட்ட இருக்கிற கார் என்ன, அவங்கள்ட்ட இருக்கிற பங்களா என்ன, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இன்னைக்கு யாரையும் நம்ப முடியல. ஆன்மீகத்தில் யாரையும் நம்ப முடியல. ஒரு காலத்தில் இருந்த ஷேகுமார்கள் எல்லாம் அவங்களுடைய பேணுதலும் எளிமையும் அதுக்கு முன்னால் இன்னைக்கு யாரையும் அப்படி சொல்ல முடியல. எல்லாம் எச்சரிக்கிறான். நாம் உலகத்தில் அரசியல்வாதிகளுடைய லஞ்சத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்ஆன் மட்டும்தான் ஆன்மீகவாதிகளுடைய லஞ்சத்தை பேசுது. இன்னைக்கு ஓதுன ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர் ருஹ்பான் லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில். ஈமான் கொண்ட மக்களே, கிறிஸ்தவ யூத அறிஞர்களும் அவர்களில் உள்ள ஆன்மீகவாதிகளும் மக்களுடைய பொருளை தவறாக உண்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். பாருங்க, ஆன்மீகம்ங்கிற பேர்ல ஏமாற்றக்கூடியவர்களை குர்ஆன் அடையாளப்படுத்துது. அப்படி எல்லாத்துலையும் இருக்கிறான்.